நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எபிசோடில் ஜென்சி கிட்ஸோட கேள்விகளுக்கும் அதனுடைய பதில்களும் ஒரு எபிசோட் பார்த்தோம். அதில் வாசலில் கோலம் போடுறது, அப்புறம் வாசக்காலில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு பாரதி ஸ்ரீதர் மேம் ரொம்ப விளக்கமாக பதிலளிச்சிருந்தாங்க. அதே வரிசையில் இன்னைக்கு மற்ற நிகழ்வுகள், சமையலறை, பூஜை அறை, இதிலெல்லாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காக பாரதி ஸ்ரீதர் மேம் மீண்டும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேம்மா. இந்த ஜென்சி கிட்ஸ் ஏன் எதற்கு அவங்க நம்ம டெய்லி பண்ணுறதுக்கான கேள்விகள் பதில்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வாசல் பார்த்துட்டோம், அப்புறம் வாசக்கால் பார்த்தோம்மா. இன்னைக்கு கொஞ்சம் உள்ளே போய் இந்த எபிசோடில் சமையலறை பற்றி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கோம். சமையலறைங்கிறது அதில் இப்போ இடம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறதுனால அங்கேயே சுவாமி ஷெல்ஃப் வச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி சமையலறையும் பூஜை அறையும் ஒரே இடத்துல இருக்கலாமா, இல்லை சமையலறையில் வைக்கிறதுக்குன்னு சில சுவாமி படம் நம்ம வச்சுக்கலாமா? குரு சாணக்கியா நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். முதல்ல நம்ம நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு இந்த சேனல் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிக்கு முதல்ல உங்களை பாராட்டணும். கண்டிப்பாக இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற விஷயத்த நம்ம மட்டும் பார்த்தா பத்தாது, மற்றவங்களுக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறையா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது முதல்ல போட்டு காமிங்க. பெரியவங்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியறதில்ல. ஸோ நீங்கள் பார்க்குறது மட்டும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் அதை பகிரும் பொழுது அதுவே ஒரு விதமான புண்ணியம்தான். ரொம்ப நன்றிம்மா. அதனால் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இப்போ அம்மா கேட்டிருந்தாங்க, இவங்க கேட்ட கேள்வி பூஜை அறையும் சமையல் அறையும் ஒன்றா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றா வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இப்போ நமக்கு சுவாமி எல்லா இடத்துலையுமே இருக்காங்க இல்லையா? அதனால் நம்ம ஒரு செங்கலை கொண்டாந்து வச்சு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சாலும் அதை தெய்வமாகத்தான் நம்ம கும்பிடுறோம். அதனால் உங்களுக்கு இடம் இருந்தால் தனியாக பூஜை ரூம்னு வச்சுக்கோங்க. இடம் இல்லையா, சமையல் ரூம்லேயே ஒரு சின்ன ஷெல்ஃபில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இறைவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும்போது அந்த இடத்துல தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். பூஜை ரூமில் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஓகேம்மா. அடுப்பு யூஸ்வலி ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி வைக்கணுமா? அதில் இருக்கிற சயின்ஸ் என்ன? அப்படி வைக்க முடியாதவங்களுக்கு ஏதாவது சொல்யூஷன்? ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் இருக்காங்க. அங்கே அவன் எந்த இடத்துல வச்சு கொடுக்குறானோ அந்த இடத்துல தான் வச்சுக்கணும். பட் மோஸ்ட்லி ஈஸ்ட் ஃபேஸிங் தான் இருக்கணும் அடுப்பு. ஏன்னா எதனால் அப்படின்னா சூரிய உதயம் அப்படிங்கிறது நமக்கு கிழக்கு தான் சூரியன் உதிக்கிறார். அப்போ இந்த கிழக்கு முகமாக நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நமக்கு அது மென்மேலும் வளரும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது சூரியன் உதிக்கக்கூடிய அந்த கிழக்கு பார்த்து நம்ம எந்த ஒரு வேலையை செய்தாலும் அது நமக்கு சுபமாக முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா சுவாமியே கிழக்கு முகமாகத்தான் நம்ம ஃபேஸ் பண்ணி இருக்கும். அதனால் சூரியன் உதிக்கக்கூடிய அந்த கிழக்கு திசை அப்படிங்கிறது நமக்கு வளர்ச்சியை கொடுக்கறது ஒன்று. அண்டு சமையல் அறையில் நமக்கு கிழக்கு முகமாக ஒரு அடுப்பை வச்சு நம்ம சமைக்கிறோம் அப்படிங்கும்போது தினமும் நம்ம சூரிய பகவானுக்கு நன்றி சொல்கிறது. ஸோ தை மாதத்தில் மகர மாதத்தில் பொங்கல் அன்னைக்கு மாத்திரம் நம்ம வெளியில் வச்சு அதை பண்ணுறோம். தினம் நம்ம வீட்டில் அடுப்பை ஏற்றும் போது சூரிய பகவானுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நம்ம பண்ணோன்னா நமக்கு உணவே மருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இல்லைன்னா மருந்தே உணவாயிடும். ஓகேம்மா. அண்டு இதுக்கு பின்னால் ஒரு சயின்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இப்போ ஒரு பண்டிகை நாளாக வந்ததுன்னா அடுப்பை க்ளீனாக தொடச்சிட்டு, கேஸ் அடுப்பாக இருந்தாலும் இப்போ அது மேலே ஒரு அரிசி மாவு கோலம் போட சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு அந்த பழக்கம் எப்படி வந்தது? இப்போவும் அது போடணுமா? அது ஏன்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம பண்டிகை காலம் மட்டும் இல்லை, டெய்லியே லேடிஸ் நைட்டு, அதுவும் இன்றைக்கெல்லாம் அடுப்பு துடைக்கிறதெல்லாம் கஷ்டமே இல்லை. மார்க்கெட்டில் எத்தனையோ க்ளீனிங் மெட்டீரியல் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அந்த காலத்தில் ஒரு சாணியை போட்டு மெழுகி அடுப்பில் கறி அடுப்பாக விறகு வச்செல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறதில்ல. பட் ஸ்டில் நம்மளுடைய கேஸ் அடுப்பை நம்ம தொடச்சி மோடை மேலே எப்போவுமே அரிசிமா கோலம் போட்டு அக்ஷயம் அப்படின்னு எழுதணும் அப்படின்னு ஐ திங்க் மகாபிரிவா கூட அதை சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் உங்கள் வீட்டில் நீங்கள் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தொடச்சிட்டு அரிசி மாவில் கோலம் போட்டு அதில் அக்ஷயம்னு எழுதணும். அப்போ தான் எப்பொழுதுமே அங்கே
அள்ள அள்ள குறையாத செல்வம் இருக்கும் அப்படிங்கிறது. அரிசி மாவில் வந்து சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் எல்லாமே, ஏன்னா நம்ம வீட்டிலையே நம்ம பித்ருக்கள் வாசம் பண்ணுவா, அதனால் அவங்க ராத்திரியில் வந்து அந்த அரிசி மாவு சாப்பிட்றது, அந்த அந்த ஜீவராசிகளுக்கு நம்ம வந்து உணவளிக்கிறது அப்படிங்கிறது. அதனால் அது நம்ம ஹிந்து தர்மத்தில் இருக்கிறது. ஓகே, நான் பண்டிகை காலம் அப்படின்னு தான் நினச்சேன், பட் டெய்லி பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஓகே, நமக்கு வந்து நிறையா ஜாதக கிரகங்கள் சரியில்லை, பரிகாரம் பண்ணுறோம், பூஜை பண்ணுறோம், இதெல்லாம் நம்ம பண்ணுறத விட டெய்லி இதை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அது சின்னதாக வந்துட்டு போகலாம். நமக்கு வந்து அதுக்கு ஒரு பரிகாரம் தேடி போகிறதுக்கு பழக்க வழக்கங்கள் இது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சது. பழக்க வழக்கங்கள் டெய்லி பண்ணுறத பண்ணாலே போதுமானது. ஓகே, அப்புறம் இன்னொன்றும் முன்னாடிலாம் சொல்லிட்டு இருப்பாம்மா, அந்த சமையல் அறையில் அடுப்பு வந்து அணையாமல் இருக்கணும், அந்த அனல் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கா, இல்லை அதுக்கு பதில் நம்ம ஏதாவது லைட் போட்டு வச்சுக்கணுமா? அதுக்கு அது இல்லை, இந்த காலத்தில் அது வந்து செட் ஆகாது. அதுவும் இன்றைக்கி கேஸ் விற்கிற விலையில எல்லாம் பார்த்தா, தட்டுப்பாடுல எல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி சீக்கிரம் முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்துடுது, மைக்ரோவேவ் வந்துடுது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம ரீட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் சமையல் ரூமில் வந்து எப்பொழுதுமே சின்னதாக ஏதாவது ஒரு, இப்போ நீங்கள் பூஜை ரூம் அங்கேயே வச்சுருந்தீங்கன்னா சுவாமிக்குன்னு சின்னதாக ஒரு பல்பு நம்ம எரியத்தான் செய்வோம். அதனால் ஏதாவது ஒரு சின்ன விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறது நல்லது தான். இப்போ தான் நமக்கு நிறைய இந்த எல்இடி லைட்ஸே வந்து இருக்குது. அதனால் இருட்டாக இல்லாமல் இருக்கிறது விசேஷம் சமையல் அறையில். ஆமாம், இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு இருக்கிற மெயின் கொஸ்டின், அதுக்கு பின்னாடி சயின்ஸ் தான் இருக்குது. என்னென்னா, இப்போ நம்மளுக்கு பீரியட்ஸ் டைமில் அடுப்பு தொடலாமா தொடக்கூடாதா, கிச்சன் உள்ள லேடிஸ் போகலாமா அப்படிங்கிறது, போகக்கூடாதுன்னு நம்மளுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன, போகக்கூடாதா, ஏன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அக்னி வந்து தோஷம், அக்னிக்கு வந்து தீட்டம் இல்லை அக்னிக்கு வந்து ஒரு தோஷம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. பவித்ரம் அப்படின்னாலே அது அக்னி தான். ஆனால் லேடிஸ்க்கு ஏன் நம்மளுடைய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா, நம்ம உடம்பு தட் நீட்ஸ் ரெஸ்ட்டு. நீங்கள் வந்து ஒரு 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லாமே அந்த கெட்டது எல்லாமே அவங்களுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் ப்ளீட்னால் வர்றது தான். அப்போ உடம்பு வந்து எந்த அளவுக்கு டயர்டாகும், அவங்களால அந்த எஃபர்ட் போட்டு அவ்வளோ வேலை பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணாங்க, இப்படி சொல்லாமல் நீ 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க அவங்களுக்கு சேவை பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கறதுலேருந்து தண்ணி கொடுக்கறதுலேருந்து தேவர் டூயிங் ஃபார் தெம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு ஹீட் பக்கத்தில் நம்ம நின்று பண்ணும்போது ப்ராபப்ளி நமக்கு வரக்கூடிய அந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் வந்து பாடியில் நிறையா ஹார்மோனல் சேஞ்சஸ் வரலாம் அந்த ஹீட்னால. அதனாலையும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட் தட் இது வந்து தொடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாரும் பண்ண தான் செய்கிறோம், பண்ணாமல்லாம் இல்லை. பட் இன்றைக்கி என்ன பண்ணிக்கிறோம், நம்ம பாடிக்கு ஏற்ற மாதிரி நிறையா விஷயங்கள் சமைக்கிறத குறைச்சிக்கிறோம். அன்னைக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, அண்ட் கண்டிப்பாக விறகடுப்பில் தான் ஒரு சமையல்ங்கிறது இருந்தது. ஸோ ஒரு லேடி வந்து நிறைய எஃபர்ட் போடணும், ராத்திரியே சாணி போட்டு மெழுகி அதுக்கு கோலம் போட்டு விறகு எடுத்துன்னு வந்து பார்த்து, இது மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் இருந்தது. இன்றைக்கி வந்து அவ்வளோ ஸ்ட்ரெனுவஸ் ஒர்க் கிடையாது. நமக்கு எல்லாமே பட்டனை தட்டினா வர மாதிரி வச்சுட்டு இருக்கோம். அதனால் லேடிஸுமே இன்றைக்கி வந்து சமைக்கிற விதங்களை 1 pot ரைஸ் தான் பண்ணுறோம். நிறைய அப்படி தானே இன்றைக்கி வந்திருக்கு இல்லையா? இப்போ கிராமங்களில் வேணால் ரொம்ப கம்மி வீடுகளில் இன்றைக்கும் அடுப்பு மொழிகி தொடச்சி இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. அங்கேயுமே உங்களுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ்வும் மைக்ரோவேவும் வந்தாச்சு. அதனால் ஒரு மாதவிடாய் காலத்தில் பெண்கள் அடுப்பை தொடக்கூடாதுங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், ரெஸ்ட்டுக்காக தான் மெயினாக. அண்ட் இன்னொன்று வந்து இவங்க ஒரு நெருப்பு பக்கத்தில் போய் நிற்கும் பொழுது அந்த ஹீட்னால இவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறதுனாலையும் தவிர்த்தாங்க. பட் இன்றைக்கி காலங்கள் மாறிடுது. ஓகே, ஓகேம்மா. அண்டு ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல படித்தேம்மா, நான் எதுலன்னு தெரியல, நம்ம எந்திரிச்சு வந்த உடனே அடுப்பு தொடக்கூடாது. ஏன்னா நம்ம எந்திரிக்கும் போது நம்மள்ட்ட நிறைய அந்த நெகட்டிவ் இது மாதிரி இருக்கும். ஸோ நம்ம குளிச்சுட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணலாமா? அதுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? அதாவது பொதுவாக நம்ம உடம்புல தண்ணி பட்டுதுனாலே ஒரு புத்துணர்ச்சி வரும். இப்போ சமையல் அப்படிங்கிறதுமா நீங்கள் என்ன மனசோட சமைக்கிறீங்களோ, இப்போ வந்து ஒரு அரிசியிலையும் அவங்க பேர் எழுதியிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட்றது, இப்போ ஏன் இன்னொருத்தர் வீட்டில் போய் அந்த காலத்துல எல்லாம் சாப்பிடல அப்படின்னா அவங்க என்ன மனசில் சமைச்சிருப்பாங்களோ அப்படின்னு.
ஒரு ஆண் மகனுக்கு வந்து அவங்க என்ன அரிசி எந்த அதாவது எப்படிப்பட்ட ஒரு வயல்லேருந்து எப்படிப்பட்ட ஒரு நெல் எடுத்து வருது, அந்த அரிசியில் அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த உணவு தான் அவங்களுக்கு விந்து அணுக்களாக மாறுது. அப்போ ஒரு வாரிசை உருவாக்கக்கூடிய விஷயம் வந்து உணவில் இருக்குது. ஓகே. அதனால தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து கண்ட வீட்லேயும் போய் சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டு நெல்லை குத்தி அவங்க மட்டும் இது பண்ணி அவங்க சாப்பிட்டாங்கன்னு சில காரண காரியங்கள் இருந்தது. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக குழந்தை பிறக்கிறதுங்கிறதே இல்லை, நிறைய ஐவிஎஃப் சென்டர்ஸ், இதெல்லாம் தான் காரணங்கள். அப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து வீதி புறப்பாடு வரும்போது மழை பெஞ்சால் பெருமாள் வெளியில் வரமாட்டார். எந்த சுவாமியுமே வீதி மழை பெஞ்சா கொண்டு மாட்டாங்க, பெருமாள் உள்ளே போயிடுவார், இல்லை போர்வை சாத்தி இது பண்ணி தான் கொண்டு வருவார். பெருமாள் மேலே ஜலம் பட்டு சுவாமி மேலே ஜலம் பட்டு பூமியில் வந்ததுன்னா பூமி பவித்திரமாயிடும். அப்போது அந்த நெல் நம்ம உழக்கூடிய இதில் எல்லாம் மக்கள்னாலே பாப புண்ணியங்கள் சேர்ந்தது தான். அதனால தான் அந்த காலத்துலேயே அந்த ஆகம விதிப்படி கோவில் இதில் வந்து சுவாமி மழை பெஞ்சால் சுவாமி வெளில வரக்கூடாது அப்படின்னே வச்சா. அதனால் ஒரு நெல்லில் இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஒரு ஆண்மகனினுடைய விந்தணுக்கள் நல்லதாகவும் கெட்டதாகவும் வர்றதே அவன் சாப்பிடக்கூடிய அந்த உணவில் தான். அப்போது எங்கே போய் நம்ம சாப்பிட்றோம், யார் சமைக்கிறா, அவங்க எப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தில் சமைச்சு கொடுத்துருப்பாங்க, இது எல்லாமே வந்து நம்ம பண்டைய காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தான் கண்ட இடங்கள்லையும் போய் இன்றைக்கும் நம்ம சாப்பிட வேண்டாம் அப்படின்னு பசங்களுக்கே நம்ம சொல்கிறோம் இல்லையா. இந்த கிச்சனில் நம்ம இப்போ அக்னி பற்றி பேசணும், எப்போவுமே அக்னி இருக்குங்கிற மாதிரி, அந்த மாதிரி எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வைக்கணுங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஐதீகம் இருக்கா? கண்டிப்பாக உண்டு. சைனீஸ் வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஃபயர் அண்ட் வாட்டர்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போது ஒரு இடத்துல நெருப்பு இருந்தால் கண்டிப்பாக நீரும் இருக்கணும், அப்போ தான் அங்கே எனர்ஜி லெவல் வந்து பேலன்ஸ் ஆகும்னு. நீங்கள் நம்ம பழைய கிச்சன்ல எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா விறகடுப்பு இருந்தால் கூட ஒரு கார்னரில் வந்து ஒரு பெரிய தவளையில் தண்ணி வச்சுருப்பாங்க. அது ஒன்று பித்தளை தவளையாக இருக்கும், இல்லைன்னா மண் பானையாக இருக்கும், இல்லைன்னா காப்பரில் வைப்பாங்க. ஓகே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் வைக்க மாட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பயன்பாட்டில் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் மண் பானையில் கொஞ்சம் மண் போட்டுட்டு அந்த மண் பானையை வந்து நம்ம எப்பொழுதுமே அடுப்பினுடைய வலது பக்கத்தில் வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. எதனால் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம பித்ருக்கள் வந்து வாசம் பண்ணுவாளாம். அப்போ இந்த நெருப்பு எவ்வளோக்கு நம்ம சமைக்கிறோம், எவ்வளோக்கு இது இருக்கோ அதில் அந்த குடத்தில் ஒரு இருக்கக்கூடிய வாட்டர் வந்து கிச்சனில் இருக்கக்கூடிய எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்வாங்க. அதனால் நம்மளால் பெரிய மண்பானை வைக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக வைக்கிறது, ஒரு பித்தளை சின்னது ஏதோ ஒரு பாத்திரத்தில். இப்போல்லாம் நமக்கு நிறைய வந்துடுது, நம்ம எவர் சில்வரில் கூட பிடிச்சி வைக்கலாம். பழைய காலத்தில் சொல்லுவாங்க எவர் சில்வர் வந்து வைக்க மாட்டாங்க, ஏன்னா சாணி போட்டு மெழுகி மண் அடுப்பு தான் இருக்கும். அதனால் மண் பானையோ இல்லைன்னா செப்போ இல்லையோ பித்தளையோ இருக்கும். ஓகே. இப்போ நம்ம எவர் சில்வரில் கூட வச்சுக்கலாம். ஓகேம்மா, ரொம்ப நன்றிம்மா. சமையலறை அது எப்படி வச்சுக்கணும், எவ்வளோ க்ளீனாக இருக்கணும், அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னு, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்னென்ன கேள்வி இருக்கோ அது எல்லாத்துக்கும் நம்ம பாரதி ஸ்ரீதர் அம்மா நம்மளுக்கு விளக்கமான பதில் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.